நமஸ்காரம். இன்னைக்கு ஆடி 1லேருந்து ஆடி 18 பெருக்குவாங்க. பெரிய ஒரு போர்வலம் வாரத்தில் நடந்த போர்வலம் மகா யுத்தத்தில் முடிஞ்சு இந்த ஆடி 1லேருந்து ஆடி 18 போர்வலோட முடிஞ்சு நம்ம அந்த ஆடி பெருக்குன்றது ரொம்ப விசேஷமான நாள். முக்கியமாக பெண்கள் 3 விஷயம் செய்யக்கூடாது, 5 விஷயம் செய்யணும். அந்த முதல் இன்னொரு சுபகாரியம் நடக்குன்றப்போ 5 விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக அன்றைய நாள் நம்ம ஆடி 18 அன்னைக்கு ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் தான் அம்பிகை பிறந்த நாளுன்னா அனைத்து உயிரினத்துக்கும் தாயாவள அம்பிகையே தன் மாறி பெண் மாறி வந்து உட்கார்ந்தனால மாரியம்மன் அப்படின்றத ஒரு ஆடி புண்ணியத்தில் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட நாளில் நம்ம சீதாதேவி பிறந்த நாள் இன்னைக்கு தான். மகாலட்சுமி பூஜை பண்ணுறது இந்த நாள் தான். வரலட்சுமியோட இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தை சிறப்புனாவே இந்த இல்லத்தரசிகளை தெய்வமாக பாதிக்கணுன்ற ஒரு சிறப்பான மாதமே இந்த மாதம். அப்படியாப்பட்ட மாதத்தை இந்த ஆடி பெருக்கு அன்று நம்ம செய்யக்கூடாத பெண்கள் என்னென்ன வேலைன்னா 3 வேலை. கண்டிப்பாக அன்று நம்ம கணவரிடம் சண்டைட்டு போரிட்டு எதுவும் மனசு தவம் பண்ணக்கூடாது, முதல் விஷயம். 2வது விஷயமாக தானியங்கள் குறையாமல் வீட்டில் வச்சுக்கணும், 2வது விஷயம். 3வது விஷயமாக யாரையுமே துச்சமாக துயரமாக இன்றைக்கி யாரிடமே நம்ம போர்க்கட்டியோ சண்டையோ சச்சரவோ போடக்கூடாது. இது 3 விஷயம் பெண்கள் செஞ்சால் அந்த வருடம் இல்லை காலம்புறம் கஷ்டமே வரும். நல்ல விஷயம் 5 பண்ணணும். காலையில் குலதெய்வத்தை வெளிப்படணும். குலதெய்வம் ஏதோ ஒரு பக்கம் இருக்குது, நாம் ஒரு பக்கம் இருக்குன்னா நம்ம வாசக்காலில் கண்டிப்பாக நம்ம மஞ்சளுக்கு ஊனாக பூசி நிறக்க பூ வச்சு அதுக்கு மாவிளக்கு என்ன அவங்களால நைவேத்தியம் பண்ணுமோ அந்த வாசக்காலில் வச்சா குலதெய்வம் வழிபடுறதா ஒரு ஐதீகம். அதனால தான் எப்படியாப்பட்ட ஒரு பூஜை பண்ணாலும் அந்த வாசக்கால் முன்னே வைக்கிறப்போ குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி வைக்கிறது. அப்போ குலதெய்வம் இருப்பாங்க, அதை முன்னே செய்யணும். 2வதாக கணவர் பக்கத்தில் இருந்தார், அவர் கையால் மாங்கல் நீட்டு அவர் காலில் விழுந்து அர்ச்சனை போடுறது நல்லது. அப்படி கணவர் பக்கத்தில் எல்லாம் வேலைக்கு போயிட்டாருன்னா அங்கே இருக்க பெரியவங்கள்ட்ட அர்ச்சனை வாங்குறது ரொம்ப விசேஷமான நாள். 3வதாக ஒரு விஷயம், அன்றைய சுமங்கல்யம் கோவில் குளம் ஆறு குளம் தேடி போகணும். அவங்களோட கைகண்ண என்ன முடியுமோ தானம் தருமம் இந்த மாதிரி விலையில ஜாக்கெட் பெட்டு சாமிக்கு தேவையான நெய்வேலி ஏதோ ஒன்று அவங்க கையால் தானம் பண்ணணும். 4வது தெய்வத்திட்ட போய் முறையிட்டு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கவே கூடாது. நமக்கு 2 கண்ணை கொடுத்தா 2 காதை கொடுத்தா செவியெல்லாம் கேளு கண்ணெல்லாம் பாருன்னு. ஆனால் 3வது கண்ணு உள்ளம் கண்ணுன்றவங்க அந்த உள்ள அன்போட கண்ணை மூடி தெய்வத்தை பார்த்தீங்கன்னா அம்பாள் சிரிச்ச முகத்தோட புன்னகையுடன் தாயை அணைச்சி என்னதான் தாயை புள்ள அடித்தாலும் சரி அந்த தாய் திருப்பி அந்த புள்ளை எப்படி தாயை நோக்கி போகுதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன திட்டினாலும் சரி அம்மானா மாதிரி ஒரு அலங்கரிக்கிற குணம் யாருக்குமே இல்லை. அதனால் 3வது கண்ணை திறந்து தெய்வத்தை மண்டிட்டு கேளுங்க. என்ன கேட்கணும், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறத மக்கள் சேவை மகேச சேவை கொடு. ஒரு நாளும் ஒரு பொழுது யாரும் துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது. என்னால் யாரும் கண்ணீரோ கமலோ பண்ணக்கூடாது, யாரும் மனசு துன்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த எண்ணத்தில் வரவே கூடாதுன்றது 4வது விஷயம். 5வதாக ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் எந்த ஆலயத்தில் எந்த கோயிலில் பண்ணாலும் உங்களில் இப்போ பாருங்க உள்ளே இருக்கிற நாருக்கும் இந்த பூவுக்கும் வித்தியாசமே தெரியாது. நார் உள்ளே இருக்கும் பூ மணக்குன்ற மாதிரி எந்த நாளும் நம்ம பெருசாக வீட்டில் செய்ய முடியாலும் சரி இந்த மாதிரி கோவிலுங்களில் நம்மளால் முடிஞ்ச கைகரியும் பூவாகவோ விலையிலாகவோ மற்றபடி உங்களால் மங்கள பொருளாக கொடுத்தீங்கன்னா இந்த நாளில் இத்தனை பூக்கள் கொடுத்து நம்மளை சிறப்பித்த மாதிரி இத்தனை பேர் இங்கே எல்லாமே செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாக்கெட் பெட்டு, ஒரு விலையிலே நிறைய மஞ்சள் குங்குமம். இந்த மகிமெல்லாம் யார் செய்யும்? இதில் பங்கேற்ற அனைத்து நல்ல உடம்பும் போய் சேருன்றது அந்த ஆடி பெருக்கு. 2வது இந்த ஆடி பெருக்கு காவேரி தாயை கும்பிடணும், கங்கையை வணங்கணும். நமக்கு அன்றாடம் பயிரிட்ட சோறிட்ட மலையிட்ட அந்த மன்னவன் மனசு வச்சு அந்த மாளிகை பொழிஞ்சு இந்த பயிர் முளைகிற மாதிரி இந்த ஆடி பெருக்கு அனைவரும் ஆடி தேர் அன்னைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு குலதெய்வம் தேடியும் ஆடி தேடி போய் கும்பிட்டு வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இனி வரும் காவேரி நாள் இப்போ ரொம்ப சூழ்நிலை இதாக இருக்குது, வறட்சியாக இருக்குது. ஏன்னா அதனால் சிறப்பாக இந்த நாளை அம்மாவுக்கு ஆடி பெருக்க முன்னிட்டு தாலி பெருகியிருக்கோம். இந்த தாலி பெருக்கின மாதிரி காவேரி பெருந்து செல்லும் செழிப்பாக பெருந்து இந்த உலகத்தில் பசுமை பெருகணும். நம்ம சிவாய். உங்கள் பேர் சார்? உங்கள் பேர்? என் பேர் பன்னீர்செல்வம், உச்சிப்பாளையம். அங்காளம்மன் அம்பாள் உபாசகராக இருக்கேன்.